அறிவிக்க வந்துள்ளார். இன்றைக்கு இந்தியாவுக்கு 108 அறிமுகம் செய்தது யாரு? ஐயா சின்னையா. எவ்வளவு பேர் உயிரை காப்பாற்றின தெய்வம் ஐயா சின்னையா. அதன் கூர்ந்து எங்களுக்கு வாக்கு சேகரிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஐயா. நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான வெற்றி கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் நம்முடைய ஆற்காடு சட்டமன்ற தொகுதியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மாவட்ட செயலாளர் நம்முடைய வெற்றி வேட்பாளர் என்று நான் சொல்ல மாட்டேன், இந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் என்று நான் சொல்லுவேன். அந்த வகையில் போட்டியிடுகின்ற மரியாதைக்குரிய திரு எஸ்.எம். சுகுமார் அவர்களை நீங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுமாறு உங்கள் எல்லோரையும் பணியோடு பாசத்தோடு கேட்டுக் கொள்கின்றேன். அதே போன்று அருகில் உள்ள ராணிப்பேட்டை சட்டமன்ற தொகுதியிலே தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் என்னுடைய அருமை நண்பர் ஜி.கே. வாசன் அவர்கள் சார்பிலே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளராக போட்டியிடுகின்ற வி.எம். கார்த்திகேயன் அவர்களை நீங்கள் எல்லோரும் ஆதரவளித்து தாமரை சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுமாறு உங்கள் எல்லோரையும் பணியோடு பாசத்தோடு கேட்டுக் கொள்கின்றேன். இவர்கள் வெற்றி பெற்றால் அடுத்த மாதம் செயின்ட் ஜார்ஜ் கோட்டையிலே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்பார்கள். அப்பொழுதுதான் தமிழகத்திற்கு ஒரு விடிவு வரும். இதை போன்று ஒரு மோசமான ஆட்சி நாம் பார்க்கவில்லை. இந்த திமுக ஆட்சியை போன்று ஒரு மக்கள் விரோத ஆட்சி, பெண்களுக்கு எதிரான ஆட்சி, கஞ்சா விற்கின்ற ஆட்சி, சாராயம் விற்கின்ற ஒரு கேடுகட்ட ஆட்சியை நாம் பார்த்தது கிடையாது. அதற்காகத்தான் இந்த திமுக ஆட்சியை விரட்டி அடிக்க வேண்டும், அகற்ற வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் நாங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். இந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்தை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சியின் மாவட்ட செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கே.எல். இளவழகன் அவர்களும் இந்த தொகுதியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மட்டும் கிடையாது, முன்னாள் மத்திய ரயில்வே துறை இணை அமைச்சர், இந்த மாவட்டத்திற்கு எத்தனையோ சாதனைகள் செய்த நம்முடைய அரங்கவேல்